இந்த வீடியோவில் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதல் திருநங்கை நீதிபதி யார்? ஜோயிதா மோண்டல். தமிழகத்தில் அதிக மழை பொழியும் இடம் எது? சின்ன கல்லார். சூரிய ஒளி வெள்ளிக்கோளை அடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு 6 நிமிடங்கள். இந்திரா காந்தி விமான நிலையம் எங்குள்ளது? புதுடெல்லியில். சேரர்களின் சின்னம் எது? வில் அம்பு. இந்தியாவின் டெட்ராய்டு எது? மும்பை. 10 ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ளது எது? கொனார்க் சூரியனார் கோவில். மிக குறைவான வேகத்தில் நீந்தக்கூடிய மீன் எது? கடல் குதிரை. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்கா. சைலண்ட் பள்ளத்தாக்கு எங்கே உள்ளது? கேரளா. சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எது? மே 4. இந்தியாவின் முதல் ராக்கெட்டின் பொருட்கள் இந்த வாகனத்தின் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. சைக்கிள். தாழ்த்தப்பட்ட மக்களை காந்தியடிகள் எந்த பெயர் சூட்டி அழைத்தார்? ஹரிஜன். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் நேரு. உலக சுற்றுலா தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? செப்டம்பர் 27. இந்தியாவில் தற்போது உள்ள மொத்த யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 8. குப்தர்களின் சின்னம் கருடா. அந்தமான் நிக்கோபார் தீவு எந்த உயர்நீதிமன்றத்தின் கீழ் செயல்படுகின்றது? கல்கத்தா. பாண்டியர்களின் சின்னம் மீன். உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு. கிட்ட பார்வையை சரி செய்ய உதவும் லென்ஸ் குழி லென்ஸ். வரதட்சணை தடுப்புச் சட்டம் ஆண்டு 1961. தேர்தல் ஆணையம் எந்த ஆர்டிக்கிள் நம்பரின் கீழ் வருகின்றது? 324. கரப்பான் பூச்சி இரத்தத்தின் நிறம் என்ன? வெள்ளை. குப்ரஸ் ஆக்சைடின் நிறம் என்ன? சிவப்பு. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக இருந்தவர் முத்துலட்சுமி ரெட்டி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி ரெட்டி. சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முத்துலட்சுமி ரெட்டி. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். கோல்டன் டெம்பிள் ஆஃப் தம்புலா எங்கு அமைந்துள்ளது? ஸ்ரீலங்கா. மனிதனின் காதுகளில் உள்ள எலும்புகளின் மொத்த எண்ணிக்கை 6. வேலு நாச்சியாரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய தோழியாக இருந்தவர் யார்? குயிலி. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். உலகிலேயே ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. தமிழக மின்சார வாரியம் துவக்கப்பட்ட ஆண்டு 1957. இந்தியாவின் மிக ஆழமான நதி பிரம்மபுத்திரா. தனிம வரிசை அட்டவணையை உருவாக்கியவர் யார்? மெண்டலீஃப். மேட்டூர் அணை இவ்வாறு அழைக்கப்படுகின்றது: ஸ்டான்லி அணை. தமிழகத்தின் மிகப்பெரிய மஞ்சள் சந்தை எங்குள்ளது? ஈரோடு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? முத்துசாமி. துண்டிக்கப்பட்ட DNA துண்டுகளை இணைக்க பயன்படுத்தப்படும் நொதி எது? லைகேஸ். துளசியின் அறிவியல் பெயர் எது? ஆசிமம் சாங்டம், ஆசிமம் டெனாஃப்ளோரம். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1885. வெள்ளை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? பால். வெள்ளி புரட்சி எதனுடன் தொடர்புடையது? முட்டை. கருப்பு புரட்சி எதனுடன் தொடர்புடையது? பெட்ரோலியம். பாலின் அடர்த்தியை அளக்க பயன்படும் கருவி லாக்டோமீட்டர். முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் எது? விட்டமின் ஏ. பியூட்டி விட்டமின் என்று அழைக்கப்படும் விட்டமின் எது? விட்டமின் இ. இந்தியாவில் மிகவும் உயரமான அணை எது? தெஹிரி அணை. தாய்ப்பாலில் உள்ள புரதத்தின் பெயர் என்ன? லாக்டோபெரின். சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்கு உள்ளது? காத்மண்ட். வடக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எது? டெல்லி. உலகின் முதல் சோதனை குழாய் குழந்தையின் பெயர் என்ன? லூயிஸ் ஜான் பிரவுன். தேசிய கடல்வள நிறுவனம் அமைந்துள்ள இடம் கோவா. கிழக்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? கொல்கத்தா. மேட்டூர் அணை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஸ்டான்லி அணை. நாக்கை வெளியே நீட்ட முடியாத உயிரினம் எது? முதலை.
இந்திய விண்வெளித்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விக்ரம் ஏ சாராபாய். சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் எது? இரும்பு. போண்டா பழங்குடி மக்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? ஒடிசா. உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? அக்டோபர் 16. குப்ரிக் ஆக்சைடு எந்த நிறம் உடையது? கருப்பு நிறம். தேர்தல் ஆணையம் எந்த விதியனின் கீழில் செயல்படுகின்றது? 324. தேர்தல் ஆணையம் விதி எண் 324. தமிழகத்தின் வற்றாத ஆறு என்று அழைக்கப்படும் ஆறு தாமிரபரணி. தமிழ்தாய் கோவில் தமிழகத்தில் எங்கு காணப்படுகின்றது? காரைக்குடி. தமிழகத்திற்கு தேவையான மழைப்பொழிவு தரும் பருவக்காற்று எது? வடகிழக்கு பருவக்காற்று. மனித உடலின் மிக நீளமான செல் எது? நரம்பு செல். ஃபீனியல் சுரபி உடம்பில் எந்த பகுதியில் காணப்படுகின்றது? மூளையின் அடிப்பகுதி. இனப்பெருக்க உறுப்புகளின் இருப்பிடம் எங்கு காணப்படுகின்றது? இடுப்பு குழி. தைராய்டு சுரபியின் இருப்பிடம் எது? கழுத்து. உடலில் காணப்படும் மிக நீளமான எலும்பு தொடை எலும்பு. இமயமலையின் அரசி என்று அழைக்கப்படுவது எது? கஞ்சன்ஜங்கா. வைர சுரங்கம் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றது? மத்திய பிரதேசம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அம்பேத்கர். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். நெல்லிக்காயில் ஆரஞ்சு பழத்தினை விட எத்தனை மடங்கு அதிக விட்டமின் சி காணப்படுகின்றது? 20 மடங்கு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் நேரு. இந்தியாவில் குறைவாக மழை பொழியும் பகுதி எது? ஜெய்சால்மர். இந்தியாவில் கங்கை நதியில் நீளம் என்ன? 2525 கிலோமீட்டர். சிம்லா மாநாடு நடைபெற்ற ஆண்டு? 1945. கோவா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை மொத்தம் 2. தால் ஏரி அமைந்துள்ள இடம் காஷ்மீர். தற்போது உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 8. தென்னிந்தியாவில் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. செல்போனை முதலாக தயாரித்த நிறுவனம் எது? மோட்டரோலா. ஒரு வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்படம் எது? ஆஸ்மான் மஹால். சார்க் அமைப்பின் தலைமையிடம் எங்கு காணப்படுகிறது? காத்மண்ட். தமிழ்நாட்டில் அதிக அளவு காணப்படும் மண் வகை எது? செம்மண். வளையக்கோல் என்று அழைக்கப்படுவது எது? சனிக்கோள். சுனாமி என்பது எந்த மொழி சொல்? ஜப்பானி. உலகிலேயே அதிகளவு தீவுகளை கொண்ட நாடு எது? ஸ்வீடன். இந்தியாவில் அதிக காற்றாலை கொண்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார்? சின்ன மருது. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம்? சென்னை. இந்தியாவில் மிக நீளமான நீர்ப்பாசன கால்வாய் இந்திரா காந்தி கால்வாய். கெயில் தலைமையிடம் அமைந்துள்ள இடம்? புதுடில்லி. கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் காந்தியடிகள். தன்னுடைய அச்சில் மிகவும் வேகமாக சுழலும் கோள் எது? வியாழன். மெதுவாக சுழலும் கோள் எது? வெள்ளி. கிராமப்புறங்களில் 100% குடிநீர் இணைப்பு வழங்கிய நாட்டின் முதல் மாநிலம் எது? கோவா. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது? கரூர். தங்க இலைப்பயிர் என்று அழைக்கப்படும் பயிர் வகை எது? சணல். மகாத்மா காந்தி பிறந்த மாநிலம் எது? குஜராத். குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சமுத்திரகுப்தர். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார்? லாலா லஜபதி ராய். தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் எது? மதுரை. இந்தியாவில் வாக்காளர் அட்டை எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1993ஆம் ஆண்டு. பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு? ஒட்டகம். தற்போது இந்தியாவில் அதிக மழை பொழியும் இடம்? மவுண்ட் சின்ராம். தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் வெடிபொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது? விருதுநகர். எந்த மாவட்டம் விருதுநகர்? எந்த இடம்னா அது சிவகாசி. சிவகாசி விருதுநகரில் உள்ள ஒரு இடம். தேம்பாவணியின் ஆசிரியர் வீரமாமுனிவர். மௌரிய ஆட்சி முறையின் வேதம் என்று அழைக்கப்படுவது எது? அர்த்த சாஸ்திரம். இதை எழுதியவர் சாணக்கியர். இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949. இயல் இசை நாடக மன்றம் வழங்கும் விருது கலைமாமணி. தமிழ்நாட்டில் அதிகம் பயன்படுத்தும் நீர்ப்பாசன முறை எது? கிணற்று நீர்ப்பாசன முறை. நீண்ட கடற்கரையுடன் கூடிய இந்திய மாநிலம் எது? குஜராத். உவர்நீர் ஏரிகள் அதிகமுள்ள இந்திய மாநிலம் எது? குஜராத்.
தைமஸ் சுரபி உடலின் இந்த பகுதியில் காணப்படுகின்றது. மார்பு கோடு. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவது எது? மின்கலன். ஸ்கர்வி நோய் எந்த குறைபாட்டால் ஏற்படுகின்றது? விட்டமின் சி குறைபாட்டினால். உலகின் மிகப்பெரிய தேசிய பூங்கா எந்த நாட்டில் அமைந்து காணப்படுகின்றது? கிரீன்லாந்து. உலகின் பெரும்பாலான நன்னீரை கொண்ட கண்டம் அண்டார்டிகா கண்டமாகும். பீஹென்ஸ் என்பது பெண் மயில் ஆகும். இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.